கிராம்பு 2 ஸ்பூனு, ஏலக்காய் 2 ஸ்பூனு, ஜாதிப்பத்திரி 2, கல்பாசி 1 ஸ்பூனு, இந்த ஸ்டார் பூ 6, இது ஒரு இலை ஒரு 10, இந்த காய் ஒரு 10 வச்சுருக்கேன். மிளகு ஒரு 2 ஸ்பூனு, ஜீரகம் 2 ஸ்பூனு, சோம்பு 1.5 ஸ்பூனு, இது ஒரு 4 பட்டை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் 1 கப்பு மல்லி வச்சுருக்கிறேன். இப்போ கரம் மசாலா பொடி நுணுக்க போகிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ மல்லியும் கொட்டி ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். கரம் மசாலா பொடி அரைச்சி சலிச்சு வச்சுருக்கிறேன். இதை ஆற விட்டு எடுத்து டப்பாவில் கொட்டிடுவேன். இந்த கரம் மசாலா நல்லா மிக்ஸி சூடெல்லாம் ஆறி போச்சு. இப்போ நான் எடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். அப்புறம் இந்த டப்பாவில் நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். செம வாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதேமாரி நீங்களும் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.